நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க, ட்ரை பண்ணுறாங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ்க்காக காத்துட்ருக்கா, குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் கூடும். அரசியல் வாழ்க்கை ஏற்ற மிகுந்ததாக இருக்கும். துன்பம், துயரம், வேதனை, அசிங்கங்கள், அவமானங்கள், வெளியே சொல்ல முடியாத எல்லா பிரச்சனைகள் இதையெல்லாம் கொடுப்பதற்கு சனி பகவான் இருந்தால் கூட இதையெல்லாம் தாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா அதை காட்டும் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ ப்ரமோஷன் வரல இந்த காலகட்டங்களில் பெருசாக ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ வரலையன்னு பெருசாக நினைக்காதீங்க. வேலை இருக்கா, ஜாப் இருக்கா, அதை மட்டும் பாருங்கள். சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு அந்த பிஸ்னஸை பார்ட்னர்ஸ் வர இருக்கும், பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோதான் வேலையில் உழைச்சா அடுத்தவர்கள் தான் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பதோ இந்த காலகட்டங்களில் இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் ப்ரைவேட் செக்டாரில் இருந்தாலும் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய கரியர், உங்களுடைய ப்ரொமோஷனில் ரொம்ப கவனம். வேலையில் மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல, இன்சென்டிவ் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு ஜாப் நமக்கு இருந்தாலே போதும், அந்த வேலை மட்டும் நமக்கு நிரந்தரமாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால் எந்த வேலையில் இருந்தாலும் அதில் நீங்கள் கவனமாக அந்த வேலையை பாருங்கள். குறிப்பாக உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் போத்தாசியில் 2 நடக்கும். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அன்பான வணக்கங்கள். நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2025 2027 சனி பகவானுடைய பேச்சியை தான் நாம் இப்போ பார்க்குறோம். ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கு? இந்த சனி பகவான் மெயினாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதுதான் உங்களுடைய மேச ராசிக்கு ஹைலைட்டான விஷயம். ஆக கெரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாபை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் பிறந்த நீங்கள் பெருசாக யாரும் ஒரி பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் மேசராசியில் பிறந்திருக்கீங்களே இந்த காலங்களில் நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்க, ட்ரை பண்ணுறாங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணு. கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு, பிரச்சனை, போராட்டம் அல்லது டைவர்ஸ், அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள், இது மாதிரியான பிரச்சனைகளையும் மேசராசியில் பிறந்த நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. அதை 7.5 சனியில் தான் நம்ம இடம் வாங்குவோம், வீடு கட்டுறதுமோ, கல்யாணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் கிட்ஸ் இல்லையே, குழந்தை வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ, பாப்புலாரிட்டி, புகழ், அந்தஸ்து இருக்கு, நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் சிறப்பான காலங்கள் இந்த சனிப்பயிற்சியில் இருக்கு. இந்த சனிப்பயிற்சி முழுவதுமே நீங்கள் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பிரதானமாக கும்பிடுங்க. அது இல்லாமல் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அந்த இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய ரிஷபராசிக்கு இது வரைக்கும் 10ஆம் இடத்துல இருந்தார் அந்த சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். எப்பயுமே 11ஆம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில் நம்முடைய விருப்பம், எண்ணம், ஆசை, அபிலாசை அத்தனையுமே பூர்த்தியாகக்கூடிய இடம். பொதுவாக அவர் இந்த உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்திருக்கக்கூடிய இந்த காலங்களில் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ
ஆசைப்படுறீங்களோ அதை அடைவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பத்தை நீங்கள் இந்த காலத்தில் ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுப்பார் சனி பகவான். யாரெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ்க்காக காத்துட்ருக்கா, குழந்தைக்காக நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நான் முதலே சொன்ன மாதிரி நல்ல புகழ் அந்தஸ்து கிடைக்கும். இது அத்தனைக்குமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் இந்த காலத்தில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் நார்மலாக இருக்கும். கூடிய வரை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால பார்ட்னர் லாபம் அடைவார். நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த காலத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மெயினாக ஹைலைட்டான விஷயம் எதிர்பாராத நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் லைஃப்பில். அந்த நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். இது இன்னும் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் பைரவருடைய வழிபாடு ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுங்க. அது இல்லாமல் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றங்கள் அமையும். உங்களுடைய மிதுன ராசிக்கு அவர் 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். அங்கிருந்து 3ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இது வரைக்கும் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருந்த சனி பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். 10ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி ஏதோ ஒரு விதத்தில் கூடும் அல்லது அதிகரிக்கும். ஸோ இந்த மிதுன ராசியில் இந்த காலங்களில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி காலங்களில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா நீங்கள் பிரதானமாக கும்பிட்டுவாங்க. அதோட எங்கெல்லாம் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக பைரவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எல்லாவற்றுக்கும் மேலாக மீன ராசியில் அவர் இருக்கிறதுனால நீங்கள் நரசிம்மருடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்க. சிவ தரிசனம், சிவ வழிபாடு, சிவ அபிஷேகம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். இதுவரைக்கும் கடகராசியில் பிறந்த நீங்கள் கடந்த 2.5 ஆண்டுகளாக பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் விமோசனம் விடிவு இப்போதைக்கும். இது வரைக்கும் வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, மன வாழ்க்கையில் பிரச்சனை, எதை தொட்டாலும் பிரச்சனைங்கிற ஒரு வார்த்தையை தவிர வேறு எதுவுமே இல்லை. வாழ்க்கையில் இனிமே சந்தோஷம் இல்லாத காலகட்டங்கள், கடன் பிரச்சனை, உடல் ஆரோக்கிய குறைவு, இது அத்தனையும் இனி மார்ச் மாதத்துலேருந்து உங்கள் லைஃப்பில் மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு. இதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த கஷ்டத்திலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத இன்பங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கம்மியாக இருந்தது. எவ்வளோதான் நீங்கள் கோயிலுக்கு போனாலும் சாமி கும்பிட்டாலும் குலதெய்வ வழிபாடு இருந்தால் தெய்வ அனுகூலம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது. அந்த நிலைமைகள் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் மாறுது. அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இருக்கும். யாரெல்லாம் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் கிரிப்டோ கரன்சி இதை தவிர்த்து பாக்கி எல்லாம் எனி ஸ்பெக்குலேஷன் உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை கடந்த காலத்தில் அஷ்டம சனியில் பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் இறையர்களால் உங்களுக்கு விமோசனங்கள் உண்டு. ஸோ இந்த காலத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நல்லா வழிபாடு பண்ணுங்க. குறிப்பாக ஆஞ்சநேயருடைய தரிசனம், பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால்பார வழிபாடு பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும். கடந்த காலங்களில் உங்களுக்கு கண்டச்சனியாக இருந்தார், இப்போ அஷ்டம சனியாக இருக்கார். அஷ்டமம் 8ன்னு அர்த்தம். சிம்மராசியில் 8க்கு வந்துட்டாரு, நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையை பண்ணிடுவார் அப்படின்னு பயப்பட வேண்டாம். ஏன்னா அவருடைய பார்வை பலன் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். ஒரு பக்கம் 8 அப்படின்னாலே ஸ்ட்ரகிள்னு அர்த்தம். பிரச்சனை, போராட்டம், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளை தேடி வர்றது, இதெல்லாமே தான் 8ஆம் இடம். துன்பம், துயரம், வேதனை, அசிங்கங்கள், அவமானங்கள், வெளியே சொல்ல முடியாத எல்லா பிரச்சனைகள், இதையெல்லாம் கொடுப்பதற்கு சனி பகவான் இருந்தால் கூட இதையெல்லாம் தாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கான்னா அதை காட்டும் நிறையவே உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில்
நீங்க இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை குறிப்பா உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. ஏன்னா 8ல இருக்கக்கூடிய சனி பகவான் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தெய்வ அனுகூலத்தை போட்டுறீங்களோ அவ்வளவுக்கும் உங்களுக்கு ஜெயிப்புகள் தயாரா இருக்காரு. அதனால தெய்வ அனுகூலம் குறிப்பாக உங்க குலதெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. அது மட்டுமல்ல, இந்த காலத்துல நீங்க பைரவருடைய வழிபாடு தொடர்ச்சியா பண்ணிட்டு வாங்க. ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பா எங்கெல்லாம் தன்வந்திரி பகவான் இருக்காரோ அவரை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா இந்த காலகட்டங்கள்ல நீங்க நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த அஷ்டம சனியால் வரக்கூடிய ஒரு சில கெடுபலன்கள் குறையும். இறையருளால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். கடந்த காலங்கள்ல நோய், கடன் பிரச்சனை, வேலையில பிரச்சனை, தொழில பிரச்சனை அத்தனையும் பண்ணிட்டு இருந்தாரு சனி பகவான். ஆக பிரச்சனை என்பதையே அந்த காலத்துல பெரிய லெவல்ல தான் நமக்கு இருந்தது. குறிப்பாக வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் இது அத்தனையும் கொடுத்துட்டு இருந்தாரு சனி பகவான். இப்ப கந்தச்சனின்னு சொல்லக்கூடிய தகச்சனியில இப்ப 7ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். பொதுவா 7ஆம் இடம் அப்படின்னாலே யாருக்கெல்லாம் இதுவரைக்கும் வாழ்க்கையில திருமணம் நடக்காமல் இருந்தது, அல்லது லைஃப்ல திருமணமே வேண்டாம், மேரேஜே வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அன்னாருக்கும் அவர் முதல்ல திருமணத்தை நடத்தி கொடுப்பார். உங்க வேலையில நீங்க மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரம் பார்க்கலைன்னா எதுவுமே உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. ஸோ ப்ரமோஷன் வரல இந்த காலகட்டங்களில் பெருசாக ஒன்றும் நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ வரலையேன்னு பெருசாக நினைக்காதீங்க. வேலை இருக்கா, ஜாப் இருக்கா, அதை மட்டும் பாருங்க. அந்த வேலையில் பெரிய லெவலில் குறை கண்டுபிடிக்காதீங்க. பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த காலத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய ஜாப்பை ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருங்க. அவசரப்பட்டு வேற கம்பெனி மாறுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது இதெல்லாம் வேண்டாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இல்லைன்னா பொறுமை நிதானமாக நீங்கள் இந்த காலத்தில் இருக்க. ஸோ உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க. உடம்புல இந்த காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாகிடும் இந்த காலத்தில். அதனால் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குது, தைராய்டு இருக்குது, முழங்காலுக்கு கீழே உள்ள பாகங்களில் பிரச்சனை இருக்குது, நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குன்னா ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாயிடும் இந்த காலகட்டங்களில். ஸோ இந்த காலத்தில் கன்னி ராசியில் கடந்த நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வழிபாடு பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை கும்பிட்டு வாங்க. சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும் சிவபெருமானுக்கு அபிஷேக அர்ச்சனை பண்ணுங்க. மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். எப்பயுமே 6ஆம் இடம் அப்படின்னாலே வெற்றின்னு அர்த்தம், சக்சஸ்ன்னு அர்த்தம். ஆக சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் பெரும்பாலும் உங்களுடைய முயற்சிகள் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனால் ஒரு 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய முயற்சிகளில் பெரிய லெவலில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்தை வந்து உட்காந்துருக்கிறதுனால உங்களுடைய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் நீங்கள் ஜாபில் இருக்கீங்க, யாரெல்லாம் வேலையில் இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும், உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும், ஜாபை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். சொந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு அந்த பிஸ்னஸை பார்ட்னர்ஸ் இருக்கும், பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. உங்களுடைய 2வது திருமணத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப எச்சரிக்கையாக பண்ணுங்க. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் உங்களுக்கு 8ஆம் இடத்து 12ஆம் இடத்தையும் பார்த்தால் கூட சனி பகவான் உங்களுடைய 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சி எப்பயே விட்டுறாது. வாழ்க்கையில் எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு சனி பகவான் யாரையாவது அனுப்புவார்.
அது இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு நடக்கும். வீடு மாறணும்னு நினைச்ச முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்கள்ல நீங்க வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப நாளா இந்த ப்ராப்பர்ட்டி விற்கல அப்படிங்கிறவங்களுக்கு விற்பதற்கான சூழ்நிலைகள் இருக்கு. அரசியல் வாழ்க்கையில கவனமா இருங்க. இப்போ நீங்க கலைத்துறையில உங்க புகழ் அந்தஸ்து இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கு. இந்த காலங்கள்ல துளாராசியில பிறந்த நீங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாட அதிகப்படுத்துங்க. குறிப்பா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அத நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாத்துக்கும் மேல பைரவருடைய வழிபாடு, ஆஞ்சநேயர் பகவானுடைய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அது மட்டுமல்ல, பெருமாள் ஸ்தலத்துல இருக்கக்கூடிய கருடாழ்வார கும்பிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் அமையும். கடந்த காலங்கள்ல நீங்க அர்த்தாஷ்டம சனியில பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், இந்த நிலைமைகள் அத்தனையும் இப்போ மாறி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு நான் முதல்லயே சொன்னது மாரி, மகிழ்ச்சி, சந்தோஷத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு நெறைய இருக்கு. முதல்ல சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாலே, இதுவரைக்கும் நம்ம குடும்பத்திலேயே ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால், கண்டிப்பா தான் உங்களுக்கு நடக்கும். நீங்க அடிக்கடி சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்குவீங்க. அது மட்டும் இல்ல, எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் எல்லாமே உங்களுக்கு அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், யாருக்கெல்லாம் பெரிய லெவல்ல எனக்கு கடன் இருக்கு, லோன் இருக்கு, தீர்க்க முடியாத கடன் இருக்கு, இதுவரைக்கும் கடனால நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், வட்டி கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, நீங்க இந்த கடல்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பான். ஏன்னா நீங்க எவ்வளவுதான் வேலையில உழைச்சா அடுத்தவர்கள் தான் ஆதாயம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால யாரெல்லாம் நீங்க வேலையில இருக்கீங்களோ, பொறுமை, நிதானமா இருங்க. எனக்கு இன்சென்டிவ் வரல, ப்ரொமோஷன் வரல, இன்கிரிமெண்ட் வரல, வேற மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க. வேலை இருக்கா? எந்த வேலையா இருந்தாலும் அந்த வேலையை நீங்க சாட்டிஸ்ஃபைடா பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். உங்களுடைய நோய், கடன் குறைவதற்கான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய இந்த சனி பகவான் உங்க வேலையில கை வைப்பாரு. நம்ம கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நம்மளோட சுப்பீரியர் நமக்கு வேலையில கோஆப்பரேட் பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. நல்லா எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுமையா நிதானமாக வேலையை பாருங்க. இது இந்த பயிற்சி முழுவதுமே நீங்க ரொம்ப முக்கியமா ஃபாலோ பண்ணக்கூடிய, ஞாபகத்துல வச்சுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த காலங்கள்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ, அத பிரதானமா நீங்க கும்பிடுங்க. அது மட்டுமல்ல, உங்களுடைய குலதெய்வம் எதுவோ, அத நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இந்த காலகட்டம் முழுவதும் நீங்க பைரவருடைய வழிபாடோ, ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணுங்க. குறிப்பா சிவ தரிசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமா பண்ணிட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் ஏற்படும். ஒரு பக்கம் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய காலங்கள்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளா நாங்க இடம் வாங்கணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படின்னு இன்னைக்கு இருந்தீங்களோ, கண்டிப்பா நீங்க இடம் வாங்குவீங்க. அல்லது யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ, கண்டிப்பா நீங்க ரெடிபிலிட்டி காசு கட்டின வீடு வாங்குவீங்க. குழந்தைகளுக்காக செலவு பண்ணக்கூடிய காலங்கள் இருக்கு. ஸோ ரொம்ப நாளா உங்களுக்கு லவ் அஃபேர் இருந்தா கூட லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுன நிறைய ஸ்ட்ரகிள் பிரச்சனை இருக்கு. ரொம்ப நாளா திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு. குறிப்பா யாரெல்லாம் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ, உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலங்கள்ல இருந்துகிட்டே இருக்கு. நான் பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்க உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. கணவன் அல்லது மனைவி 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பதோ இந்த காலகட்டங்கள்ல இருக்கு. கலைத்துறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து இருக்கு, வருமானங்கள் சுமார். உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில நீங்க ஏற்றம் இருக்கும். பெருசா நீங்க இந்த காலத்துல ஷேர் மார்க்கெட்ல, ரேஸ், லாட்டரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ல, ட்ரேடிங்ல நார்மல் இன்வெஸ்ட் பண்ணுங்க போதும். இந்த காலங்களில் சனி பகவான் உங்க ராசியை பார்த்துட்டு இருக்காரு. ரொம்ப ஆக்டிவா இருங்க, சுறுசுறுப்பா இருங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு தள்ளி போடாதீங்க. நீங்க எவ்வளோ தூரத்துக்கு எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ, லைஃப்ல அவ்வளோக்கு அவ்வளவு இந்த சனி பகவானுடைய பயிற்சியில மிகப்பெரிய மாற்றத்தை செய்வீங்க. எல்லாம் இருந்தால் கூட இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு விஷன்ல ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ஸ்டோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளங்கள், முழங்காலுக்கு கீழே உள்ள பிரச்சனைகள்,
சளி தொல்லைகள் இது அத்தனையுமே உங்களுக்கு கூடும். அதனால இது மாதிரியான விஷயங்கள் உடம்புல இருந்தா உடனே நல்ல டாக்டரை கவனிச்சு நீங்க பாருங்க. அதெல்லாம் அசால்ட்டா இருக்காதீங்க. எல்லா கிரகங்களும் நமக்கு நன்மையை செஞ்சா கூட சனி பகவான் எவ்வளோக்கு நன்மையை செய்கிறாரோ அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு சில தீய பலன்களையும் செய்வதற்கு ஆக அது விஷயத்துல நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க. இந்த காலத்துல உங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் வெரி இம்பார்ட்டன்ட்டு இந்த காலத்துல. இந்த சனிப்பெயர்ச்சி முழுவதுமே நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. உங்க குலதெய்வ வழிபாடை அதிகப்படுத்துங்க. இந்த காலத்துல எட்டெல்லாம் பெருமாள் ஸ்தலத்துல இருக்காரோ அங்கெல்லாம் தன்வந்திரி பகவானை வழிபாடுங்க. சிவன் கோயில் இருக்கக்கூடிய பைரவரையும் சிவ தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆட்சி நேர வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க 7.5 சனியிலிருந்து விடுபட்டீங்க. அதுல இருந்து விடுபட்டு நீங்க 3ஆம் இடத்துக்கு போட்டார் சனி பகவான். கடந்த காலத்துல நீங்க பட்ட கஷ்டம், துன்பம், துயரம், வேதனை, மன உளைச்சல்கள், அசிங்கங்கள், இது அத்தனையிலிருந்து நீங்க உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. அது சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறார். 3ஆம் இடம் அப்படின்னாலே இறைவனுடைய அனுக்கிரகம்னு அர்த்தம். இறைவன் நமக்கு தோன்றா துணையாக இருந்து அனுகிரகம் பண்றாருன்னு அர்த்தம். வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு எப்பயெல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள், அசிங்கங்கள், அவமானங்கள் இருக்கோ அதிலிருந்தெல்லாம் அவன் மீண்டு வருவதற்கு இறைவன் யாரையாவது அனுப்புவார் அல்லது யாராவது அவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. அந்த இடத்துல சனி பகவான் இப்போ உங்களுக்கு இருக்கார். ஆக உங்களுடைய 3ஆம் இடத்துல அவர் இருக்கிறது உங்களுக்கு தெய்வ அனுகூலத்தை கொடுப்பார். கடந்த காலத்துல பட்ட பிரச்சனைகள், வேதனைகள்லேருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பெயர்ச்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. மெயினாக மகர ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த வருஷம் நீங்க இந்த சனி பெயர்ச்சியில ரொம்ப அட்டாட்டா இருக்கிறது. உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமா இருங்க. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தாலும் ப்ரைவேட் செக்டார்ல இருந்தாலும் எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணாலும் சரி, உங்களுடைய கெரியர், உங்களுடைய ப்ரொமோஷனில் ரொம்ப கவனம். அவசரப்பட்டு பார்க்குற வேலையை விட்டுறாதீங்க. நல்ல கம்பெனி கிடைக்கிற வரைக்கும் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த காலத்தில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாலும் சரி, அல்லது நீங்கள் விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்புகள், அல்லது வேலையை விட்டு வெளியில் வர்றது, வேலையை விட்டு வெளியேற்றப்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. அதனால கிடைச்ச வேலையை நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்க. அதில் ப்ரொமோஷன் இல்லை, இன்க்ரிமெண்ட் அமையல, இன்சென்டிவ் கிடைக்கலனாலும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஸோ பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருந்தால் போதுமானது. நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கலாம், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கலாம், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம், அதாவது எம்என்சியில் இருக்கலாம். எதில் இருந்தாலும் உங்களுடைய ஜாப்பில் இந்த சனிப்பெயர்ச்சி முழுவதுமே மகர ராசியில் பிறந்தவங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கு. கடன் குறையிறது, நோய் குறையிறது, மகிழ்ச்சி, சந்தோஷம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை ரொம்ப முக்கியம். வேலையில் ஃபேரிங் என்பது இருந்துகிட்டு இருக்கா, வேலையில் மாற்றங்கள் என்பது இருந்துகிட்டே இருக்கு. வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. உங்களை வேலையை விட்டு தூக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்கூட இருந்தவங்க ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க, என்கிரிப் ஆகிட்டாங்க, பெரிய லெவலுக்கா ஃபீல் பண்ணாதீங்க. நமக்கு என்ன கிடைக்குமோ அதான். ஸோ இந்த காலகட்டங்களில் சனி பகவான் இதை தான் உங்களுக்கு செய்கிறதுக்கு இருக்காரு. அதனால் இது விஷயத்தில் ரொம்ப கவனம். ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களோட மேரிட் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷகரமாக இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி முழுவதுமே நீங்கள் உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நல்லா கும்பிட்டு வாங்க. குறிப்பாக இந்த காலங்களில் பைரவருடைய வழிபாடும் ஆஞ்சநேயருடைய தரிசனமும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ணுங்க. எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம், சிவ அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும். கடந்த காலங்களில் உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ஜென்மத்திலே இருந்தார். ஜென்ம சனியாக இருந்தார். ஜென்மத்தில் சனி இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எடுத்த காரியங்கள் அத்தனையிலுமே தடை, பிரச்சனை, போராட்டங்கள், மன வருத்தங்கள், அசிங்கங்கள், அவமானங்கள், நித்தம் போராட்டம், மனக்குழப்பம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது அத்தனையுமே கடந்த காலங்களில் நமக்கு இருந்தது. ஜென்மத்தில் சனி இருக்கும்போது வாழ்க்கையில் நமக்கு என்ன நடக்குது, என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே ஒரு புரியாத புதிராக இருந்த நிலைமைகள் மாறி இப்போ சனி பகவான் நம்மளை விட்டு விலகி நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். லைஃப்பில் 2ஆம் இடம் அப்படின்னாலே நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் நம்ம கையில் இருக்கும்.
பணம், பொருள் நம்ம கையில இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருடைய பணத்தையாவது நம்ம ரொட்டேஷன் பண்ணிட்டு இருப்போம். இது அத்தனையுமே 2ஆம் இடம் தான். ஆக பொருளாதார ரீதியாக கடந்த காலங்கள்ல பட்ட கஷ்டத்திலிருந்து நம்ம விடுபடுவதற்கான வாய்ப்பு இந்த சனிப்பெயர்ச்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. வேலையில மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கல, இன்சென்டிவ் கிடைக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது ஒரு ஜாப் நமக்கு இருந்தாலே போதும். அந்த வேலை மட்டும் நமக்கு நிரந்தரமா இருந்தால் போதும். அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் மட்டும் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால எந்த வேலையில இருந்தாலும் அதில் நீங்க கவனமா அந்த வேலையை பாருங்க. இது அவருடைய பயிற்சியில ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல அவசியம் இருந்தாலுடைய இந்த காலத்துல கடன் வாங்காதீங்க. இல்லைன்னா அந்த கடன் பின்னாடி பெரிய லெவல்ல நம்மளுக்கு கஷ்டத்தையும், துன்பத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்கு. உடம்புல ஏதாவது பிரச்சனைன்னா நீங்க ஏதாவது சர்ஜரி பண்றதா இருந்தா இந்த காலத்துல பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ட்ரேடிங் பண்றது, குறிப்பா ஆன்லைன்ல பிசினஸ் பண்றது வேண்டாம். நீங்க விட்டத பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருக்கு. நீங்க அரசியல் சார்ந்த துறைகள்ல இருந்தீங்கன்னு கொஞ்சம் கவனம். ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாம இருக்கும். கலைத்துறையில நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஸோ இந்த காலகட்டங்கள்ல கும்பராசியில பிறந்த நீங்க உங்களுடைய குலதெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்கிட்டு வாங்க. அது மட்டும் இல்ல உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிட்டு வாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவருடைய வழிபாடும், குறிப்பாக நந்திகேஸ்வரரை தரிசனம் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார். 12ஆம் இடம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விரயம். ஆக கடந்த காலங்களில் நமக்கு விரயங்கள் தான் அதிகம், செலவினங்கள் அதிகம். இந்த காலகட்டங்கள் அதையெல்லாம் மாறி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கே வர்ற ஒரு பக்கம் அது நன்மைன்னு தான் சொல்லணும். எனக்கு 7.5 சனி இருக்கு, அதுலேயும் ஜென்மச்சனியாக இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணணுங்கிறது இல்லை. சனி அப்படின்னாலே டிலேன்னு அர்த்தம், காலதாமதம்னு அர்த்தம். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் பண்ணக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இங்கே அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ராசியில் உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தால் கூட அவருடைய பார்வை இந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் செய்யும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்காரு. 3ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய முயற்சி ஸ்தானம். நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே சோம்பேறித்தனம் படாமல் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. இந்த பயிற்சியில் தேவையில்லாத குழப்பங்கள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் உங்களுக்கு வேண்டாம். எந்த அளவுக்கு லைஃப்பில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. குறிப்பாக உங்களுடைய உறவுகளால் உங்களுக்கு நன்மை, உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் போத்தார் சைடு 2மே நடக்கும். நல்ல நட்பு வட்டாரத்தை மெயின்டைன் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கீங்களோ உங்களுக்கு புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் கூடும். ஸோ அது மட்டுமல்ல, நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, லாட்ரி டிக்கெட் வாங்குறது, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த காலங்களில் உங்களுடைய உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி. ஸோ ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. அதுலேயும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால எப்பயுமே தெரிஞ்சுங்க, உங்கள் மனசு, எண்ணம், சிந்தனை தெளிவாக வச்சுங்க. செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறது, அடுத்தவங்களோட ஐடியா கேட்குறது வேண்டாம். உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை மாத்திரம் பண்ணுங்க. ஏன்னா உங்கள் ராசியிலே சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு.
நீங்கள் தான் முழுக்க முடிவெடுக்கக்கூடிய ஆளாக இருக்கணும். மற்றவங்க உங்களுடைய வாழ்க்கையில் இன்டர்ஃபியர் இல்லாமல் பாருங்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இதெல்லாமே ரொம்ப இந்த காலத்தில் முக்கியம். ஸோ உடம்புல சின்ன பிரச்சனை டாக்டர் கவனித்து பாருங்கள். இந்த காலத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். இந்த பேச்சு முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா கும்பிடுங்க. அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவரையும், அது மட்டுமல்ல இந்த நந்தியம் பெருமானையும் பிரதானமாக வழிபாடு பண்ணுங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானையும் நரசிவரையும் தரிசனம் பண்ணி அர்ச்சனை ஆராதனை பண்ணிட்டுவாங்க. மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். புனித மந்திரங்கள், ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில். ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது.